இப்போ நீங்க ஒரு சூப்பரான ஆப் உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அந்த ஆப் செம்ம ஹிட் ஆகி கோடிக்கணக்குல லாபம் சம்பாதிச்சு தருது. ஆனா அந்த லாபத்துல 90% எங்கேயோ சிலிகான் வேலில உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு முதலீட்டாளர், அதாவது ஒரு விசி எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு பதிலா தினமும் அந்த ஆப்ப பயன்படுத்துற உங்களுக்கு, அதை இயங்க வைக்கிற உங்களுக்கு அந்த லாபத்துல பெரும்பகுதி கிடைச்சா எப்படி இருக்கும்? ம். நிஜமாவே அது ஒரு பெரிய கனவு மாதிரி தான் இருக்கும். ஆமா. கேட்பதற்கு ஏதோ கற்பனை உலகம் போலவும், நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒண்ணு போலவும் தோணலாம். ஆனா வெப்3 உலகத்துல இது வெறும் கனவு இல்ல. இப்போ $100 மில்லியன் நிதியோட களத்துல இறங்கி இருக்க ஒரு நிஜமான பரிசோதனை. கரெக்ட். அந்த பரிசோதனை தான் இன்னைக்கு நம்ம அலச போற தலைப்பு. சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆவணங்கள் இணையத்தோட அடுத்த கட்ட பரிணாமத்தை பத்தி பேசுது. மூலதனம், தொழில்நுட்பம், அப்புறம் யூசர் டிராஃபிக், உள்கட்டமைப்பு, இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு யூசர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிற அனுபிஸ் லேப்ஸ் இன்குபேஷன் என்ஜின் பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பேச போறோம். நிச்சயமா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். சரி, இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். அவங்க வெப்சைட்ல, அதாவது அந்த ஆவணங்களோட HTML பக்கங்கள்ல கொடுத்திருக்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்கத்தை வச்சு, இது உண்மையிலேயே சாத்தியமா அப்படிங்கறத நம்ம ஆராயலாம். கண்டிப்பா. அதாவது அனுபிஸ் லேப்ஸ் வெளியிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் படிக்கும்போது ஒண்ணு ரொம்ப தெளிவா புரியுது. அவங்க ஒரு சாதாரண பாரம்பரிய முதலீட்டு நிறுவனம் மாதிரி செயல்படல. அவங்க தங்கள ஒரு முழுமையான எக்கோசிஸ்டம் என்ஜின், அதாவது சுற்றுச்சூழல் இயந்திரம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆரம்பகட்ட தேவை மட்டும்தான். அதையும் தாண்டி அவங்களுக்கு யூசர்கள் வேணும், சரியான டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், அப்புறம் மத்த நிறுவனங்களோட சப்போர்ட் வேணும். இது அவங்க 4 தூணுகள பிரிச்சு செய்றாங்க. ஓஹோ! 4 தூணுகளா? ஆமா. முதலாவது நீங்க சொன்ன அந்த சுற்றுச்சூழல் இயந்திரம். இது ப்ராஜெக்ட்களோட தொடர்ச்சியான வளர்ச்சியை இயக்குற ஒரு மூல மாதிரி செயல்படுது. இரண்டாவது கேபிட்டல் எக்ஸிகியூஷன் லேயர், அதாவது மூலதன செயலாக்க அடுக்கு. மூலதன செயலாக்க அடுக்குன்னா, சும்மா பணத்தை பிரிச்சு குடுக்குற வேலையா? கரெக்ட். ஆனா சாதாரணமா கொடுக்கறது இல்ல. எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த ஸ்டேஜ்ல எவ்வளோ மூலதனம் தேவை அப்படிங்கிறத துல்லியமா கணக்கிட்டு முதலீடுகளை ஒருங்கிணைக்கிற வேலை அது. மூணாவது ரொம்ப முக்கியமான தூண் ப்ராஜெக்ட் ஆக்சிலரேட்டர், அதாவது திட்ட முடுக்கி. ஹம். முடுக்கின்னா வேகப்படுத்துறது. ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா பல டெவலப்பர்கள் கிட்ட அட்டகாசமான ஐடியா இருக்கும். ஆனா அதை ஒரு பிசினஸ் ப்ராடக்டா மாத்தி மார்க்கெட் பண்ண தெரியாது. ஒரு சாதாரண ஐடியாவை சந்தைக்கு தேவையான ஒரு முழுமையான ப்ராடக்டா மாத்துறது தான் இந்த முடுக்கியோட வேலை. நாலாவது தூண் அலையன்ஸ் கோஆர்டினேஷன் நோட், அதாவது கூட்டணி ஒருங்கிணைப்பு முனை. ஹம். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஹைடெக் நர்சரி, அதாவது ஒரு நவீன நாற்றங்கால் அமைப்பு கூட இதை ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஹம். எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு புது செடி, அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வளர தேவையான விதை, அந்த விதை வளர தேவையான மூலதனம்ங்கிற தண்ணி, அது செழிச்சு வளர தேவையான யூசர் டிராஃபிக் அப்படிங்கிற சூரிய ஒளி, அப்புறம் அந்த செடி உறுதியா படர்ந்து நிக்க தேவையான உள்கட்டமைப்பு அப்படிங்கிற பந்தல், இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல குடுக்கற ஒரு நாற்றங்கால்னு இதை சொல்லலாமா? நாற்றங்கால் ஒப்பீடு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். சாதாரண நாற்றங்கால்ல செடிகள் அமைதியா ஒரே இடத்துல தான் இருக்கும். தோட்டக்காரர் தான் எல்லா வேலையும் பார்ப்பார் இல்லையா? ஆமா. ஆனா அனோபிஸ் எக்கோசிஸ்டம்ல இருக்கிற செடிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு தண்ணி பாய்ச்சிக்கிடும். இதுதான் அவங்களோட ஆவணங்கள்ல ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்க யூசர்ஸ் சாவரண்டி, அதாவது பயனாளர் இறையாண்மை அப்படிங்கிற கொள்கை. பயனாளர் இறையாண்மை, இது கேக்குறதுக்கு கொஞ்சம் அரசியல் வார்த்தை மாதிரி இருக்கே. டெக்னாலஜிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? பெரிய சம்பந்தம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கிரிப்டோ உலகம் பெருமளவுல மூலதனத்தால இயக்கப்படுற, அதாவது கேபிட்டல் ட்ரிவன் உலகமா தான் இருக்கு. ஒரு பெரிய முதலீட்டாளர் கோடிக்கணக்கில் பணத்தை கொண்டு வருவார், ப்ராஜெக்ட பத்தி பெருசா பில்டப் கொடுப்பாங்க. கடைசியில முதலீட்டாளர் லாபத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. கரெக்ட். கடைசியில நெட்வொர்க்க உண்மையா பயன்படுத்தின யூசர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். அதேதான். ஆனா அனூபிஸ் லேப்ஸ் இத ஒரு பங்களிப்பால இயக்கப்படுற, அதாவது கான்ட்ரிபியூஷன் ட்ரிவன் நெட்வொர்க்கா மாத்த முயற்சி பண்றாங்க. யார் அந்த நெட்வொர்க்கை அதிகமா பயன்படுத்துறாங்களோ, யார் கோட் எழுதுறாங்களோ அவங்களுக்கு அந்த நெட்வொர்க் மேல உண்மையான அதிகாரம் கிடைக்கணும். யூசர்களை வெறும் வாடிக்கையாளர்களா பார்க்காம அவங்களையே நெட்வொர்க்கோட இணை நிர்வாகிகளா, கோ கவர்னர்ஸா மாத்துறாங்க. ஓஹோ, அதாவது செடிகளே நாற்றங்கால நிர்வகிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. கேக்குறதுக்கு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு. ஆனா இப்ப கொஞ்சம் நடைமுறை சிக்கல்களை பத்தி பேசுவோம். சொல்லுங்க. வெப்3 உலகத்துல தினமும் பல புது ப்ராஜெக்ட் வருது.
டெக்னிக்கல் கோளாறுனாலயோ இல்ல ஹேக்கிங் மூலமாவோ நிறைய காணாம போயிடுது. இந்த நாற்றங்கால்ல இருக்கிற செடிகளை காப்பாத்த அனுபிஸ் கிட்ட இருக்கிற நிஜமான டெக்னாலஜி டூல்ஸ் என்னென்ன? அவங்க ரொம்ப தெளிவான ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட்ட 6 முக்கிய உள்கட்டமைப்புகளை பயன்படுத்துறாங்க. ஒரு ப்ராஜெக்டோட லைஃப் சைக்கிள் வச்சு இதை நான் விளக்குறேன். முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் மார்க்கெட்டுக்கு வரணும். அதுக்கு அவங்க கேபரா லான்ச் அப்படிங்கிற ஒரு தளத்தை பயன்படுத்துறாங்க. இது ஒரு லான்ச் பேட். சரி, காயின் இல்லனா டோக்கனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அதை யாரும் வாங்கவோ விற்கவோ முடியலன்னா முதல் நாள்லயே அந்த திட்டம் செத்துடுமே. சரியா கேட்டீங்க. அதுக்காகவே இரண்டாவது உள்கட்டமைப்பு வருது. அதோட பேரு ராக்கெட் ஃபிளாப். இது ஒரு டெக்ஸ், அதாவது பரவலாக்கப்பட்ட பரிமாற்ற தளம். ஒரு நிமிஷம் இருங்க. வெப்3 பத்தி அதிகமா தெரியாதவங்களுக்காக நான் கேக்குறேன். டெக்ஸ்னா என்ன? சாதாரண எக்ஸ்சேஞ்ச் தளத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். ஒரு மையப்படுத்தப்பட்ட பேங்க் அல்லது நிறுவனம் உங்க பணத்தை கையாள்றதுக்கு பதிலா யூசர்கள் தங்களுக்குள்ளேயே நேரடியாக பரிவர்த்தனை செஞ்சுக்கிற ஒரு கட்டமைப்பு தான் டெக்ஸ். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா இது நடக்கும். ராக்கெட் ஸ்வாப் மூலமா புது ப்ராஜெக்ட்ஸ்களுக்கு தேவையான லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம் உறுதி செய்யப்படுது. புரியுது. ஆனா வெப்3 உலகத்துல எத்தீரியம், சொலானான்னு பல தனித்தனி தீவுகள் இருக்கே. அனூபிஸ்ல வர்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒரே ஒரு தீவுல மட்டும் மாட்டிக்கிடுமா? மாட்டிக்காது. அதுக்கான அவங்களோட 3வது டூல் தான் கேல்பிரிட்ஜ். இது ஒரு கிராஸ் செயின் பிரிட்ஜ். கிராஸ் செயின் பிரிட்ஜ்னா? அதாவது வேற வேற பிளாக் செயின்களுக்கு நடுவுல தகவல்களையும் சொத்துகளையும் பாதுகாப்பா பரிமாறிக்கிற ஒரு பாலம். பாலம்னு சொன்னதும் எனக்கு ஒன்னு தோணுது. கிரிப்டோ உலகத்திலேயே மிக அதிகமா ஹேக் செய்யப்படுறது இந்த பிரிட்ஜுகள் தானே. இதுல இருக்கிற ரிஸ்கை எப்படி தடுக்கறாங்க? அதுக்கு தான் ஆஸ்ட்ராகோர் அப்படிங்கிற அவங்களோட அடிப்படையான டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இது தவிர 5வதா ஆப்ஸ்க்யூரா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருவி இருக்கு. இது ஆன் செயின் பிரைவசி புரோட்டோகால். பிரைவசியா? பிளாக் செயின் அப்படின்னாலே வெளிப்படைத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி தானே. எல்லாமே பப்ளிக் லெட்ஜர்ல இருக்குமே, அப்புறம் என்ன பிரைவசி? ஒரு நல்ல உதாரணம் சொல்றேன் கேளுங்க. உங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட தொகையை விட அதிகமா பேங்க்ல பணம் இருக்குன்னு நீங்க நிரூபிக்கணும். அதுக்காக உங்க பேங்கோட முழு ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்பெல்லாம் யார்கிட்ட டீ வாங்குனீங்கங்கிற விவரம் உட்பட எல்லாத்தையும் ஊருக்கே காட்டுவீங்களா? கண்டிப்பா மாட்டேன். அதே போல தான் பிளாக் செயின்ல நீங்க ஒரு பரிவர்த்தனை செய்ய தகுதியானவர்னு பொதுவெளியில நிரூபிக்கணும். ஆனா உங்க பர்சனல் டேட்டாவை உலகத்துக்கு காட்டக்கூடாது. இத சாத்தியமாக்குறது தான் இந்த ஆப்ஸ்க்யூரா. அப்புறம் இறுதியா 6வது கருவியா ஸ்பார்டன் அரீனா அப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் ட்ரேடிங் தளமும் இருக்கு. சரி, நீங்க ஒரு பெரிய டெக்னாலஜி பஃபே விருந்தே சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு கடுமையான சந்தேகம் இருக்கு. இத்தனை அதிநவீன கருவிகள் இருந்தாலும் ஒரு மோசமான ப்ராஜெக்ட் தோத்து போறத தடுத்திட முடியுமா? வெப்3 உலகம் தோல்விகளால நிறைஞ்சது. இத்தனை பணம் கொட்டப்படும் போது அவங்க தோல்வியே சந்திக்க மாட்டாங்களா என்ன? ஆபத்துகளை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? தோல்வி வர்றதுக்கான வாய்ப்புகளை அவங்க முற்றிலுமா மறுக்கல. ஆனா அதை சமாளிக்க ஆன்டி ரிஸ்க் எக்கோசிஸ்டம் ஆர்கிடெக்சர், அதாவது ஆபத்து எதிர்ப்பு சுற்றுச்சூழல் கட்டமைப்பு அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. முக்கியமா அவங்க ஒரு டிராஃபிக் அண்ட் கன்சென்சஸ் ஃப்ளைவீல் உத்தியை பயன்படுத்துறாங்க. இந்த ஃப்ளைவீல் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வெறும் ஒரு பஸ்வேர்டா தான் பயன்படுத்தப்படுது. இத கொஞ்சம் உடைச்சு சொல்லுங்களேன். வெறும் யூசர்கள் ஒரு வெப்சைட்டுக்கு வர்றதுனால, அதாவது டிராஃபிக்னால அது எப்படி ஒருமிட்ட கருத்தாவோ இல்ல நம்பிக்கையாவோ மாறும்? நிறைய பேர் வர்றதுனால மட்டும் ஒரு திட்டம் உண்மையானதாயிடுமா? மிகச்சிறந்த கேள்வி. சும்மா யூசர்கள் வரதுனால மட்டும் அது நம்பிக்கை ஆயிடாது. அனுபிஸ் என்ன பண்றாங்கன்னா, டிராஃபிக்கா ஒரு நுழைவு புள்ளியா மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. ம். ஒரு யூசர் உள்ள வந்ததும் அவர் சும்மா வேடிக்கை பார்க்கறவரா இருக்க மாட்டார். அவர் அந்த நெட்வொர்க்ல டிரான்சாக்ஷன் பண்றார், லிக்விடிட்டி வழங்குறார், அல்லது கவர்னன்ஸ் வாக்கெடுப்புல கலந்துக்கிடுறார். இப்படி யூசர்கள் அந்த நெட்வொர்க்கோட ஆழமா பிணைக்கப்படும் போது அவங்களோட உழைப்பும் நேரமும் அங்கே முதலீடு செய்யப்படுது. ஓ, அப்போ அதுதான் இந்த கன்சென்சஸ் ஒருமித்த கருத்தை உருவாக்குதா? கரெக்ட். அதிக யூசர்கள் உண்மையான பங்களிப்பை கொடுக்கும்போது அந்த நெட்வொர்க் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு பாதுகாப்பு அரணா, அதாவது ஒரு மோட்டா மாறுது. நம்பிக்கை கூடும்போது அது மேலும் புது டிராஃபிக்கை உள்ள இழுக்குது. இதுதான் அந்த ஃப்ளைவீல் சுழற்சி. அருமை. தத்துவங்களும் கட்டமைப்புகளும் கேட்கறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா பேப்பர்ல இருக்கிறத விட களத்துல என்ன நடக்குதுங்கிறது தானே உங்களுக்கு முக்கியம். ஆமா, நிச்சயமா. இங்க தான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. அனூபிஸ் லேப்ஸ் ஜெனசிஸ் இன்குபேஷன் புரோகிராம் அப்படின்னு ஒண்ண அறிவிச்சிருக்காங்க. இதுல சாதாரண தொகை இல்ல, $100 மில்லியன் அதிகமான நிதியை ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10,000 அனூபிஸ் NFT ஊக்கத்தொகைகளும் கொடுக்கறாங்க.
இவ்ளோ பெரிய தொகைய ஊழல்களும் ஏமாற்று வேலைகளும் அதிகம் நடக்கிற ஒரு துறையில அவங்க எப்படி கையாளுவாங்க? எந்தெந்த திட்டங்களுக்கு இது போகுது? இந்த $100 மில்லியன் நிதியை அவங்க குருட்டாம்போக்குல இறைக்கல. 3 குறிப்பிட்ட துறைகளை ட்ராக்ஸ ரொம்ப கவனமா தேர்ந்தெடுத்து முதலீடு பண்றாங்க. என்னென்ன ட்ராக்ஸ் அது? 1 சோஷியல் மற்றும் ப்ரெடிக்ஷன் மாதிரி அதிக யூசர்களை கொண்டு வர்ற அப்ளிகேஷன்ஸ். 2 இன்னோவேட்டிவ் டிஃபைன்னு சொல்ற புதுமையான நிதி திட்டங்கள். 3 RWA, அதாவது ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் மற்றும் செக்யூரிட்டி டோக்கனைசேஷன். இந்த RWA பத்தி நான் நிறைய கேள்விப்படுறேன். அது என்ன? நிஜ உலக சொத்துக்களை வெப்3க்குள்ள கொண்டு வர்றது. ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ சென்னையில ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங் இருக்குன்னு வச்சுப்போம். அதை வாங்கணும்னா பல கோடிகள் தேவைப்படும். ஒரு சாதாரண மனுஷனால அதை வாங்க முடியாது. ஆமா, அது ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த RWA டெக்னாலஜி மூலமா அந்த பில்டிங்கோட உரிமையை பல்லாயிரக்கணக்கான டிஜிட்டல் டோக்கன்களா பிரிச்சு பிளாக் செயின்ல ஏத்தலாம். இப்போ ஒரு சாதாரண யூசர் வெறும் $1000 கொடுத்து அந்த பில்டிங்கோட ஒரு சின்ன பகுதியோட ஓனர் ஆக முடியும். கிரிப்டோ உலகத்தோட ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்தி நிஜ உலகத்தோட நிலைத்தன்மையை கொண்டு வர இது உதவுது. வாவ்! இது உண்மையிலேயே சாமானியர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தான். சரி, இந்த $100 மில்லியன் ஃபண்ட பயன்படுத்தி அவங்க களமிறக்கி இருக்க ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பத்தி அந்த டாக்குமெண்ட்ஸ்ல சொல்லிருக்காங்களா? ஆமா, அவே கேசி அப்படிங்கிற ஒரு ஜெனசிஸ் நிலை ஃபிளாக்ஷிப் ப்ராஜெக்ட பத்தி ஆவணங்கள்ல விரிவா பேசுறாங்க. அவேக். ஆமா, அனூபிஸ் லேப்ஸ், அனூபிஸ் செயின், அப்புறம் கேபிபாரா லான்ச் பேட், இது 3ம் இணைந்து இந்த அவேக் திட்டத்தை முழுமையா வழி நடத்துது. ஒரு பிராண்டை எப்படி உருவாக்குறது, மார்க்கெட்ல அதை எப்படி விரிவுபடுத்துறது, மற்ற பிளாக் செயின்களோட எப்படி இணைறது, இப்படிப்பட்ட முழுமையான ஆலோசனைகளையும் பண ஆதரவையும் அவங்க வழங்குறாங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு பாரம்பரிய சிலிகான் வேலி விசி செய்யறதையே இவங்க ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் முறையில செய்றாங்க. சரி, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இப்போ என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குன்னு வச்சுப்போம். நான் போய் அனூபிஸ் கிட்ட அப்ளை பண்ணா உடனே பணத்தை கொடுத்துடுவாங்களா? இந்த ஃபண்ட வாங்குறது அவ்வளோ ஈஸியா? நிச்சயமா இல்ல. அவங்களோட மூல ஆவணத்துல ஒரு கடுமையான வரியை நீங்க கவனிக்கணும். விண்ணப்பித்தாலே கிடைத்து விடும் என்ற அர்த்தம் இல்லை. அப்ளிகேஷன் டஸ் நாட் மீன் ஆட்டோமேட்டிக் அப்ரூவல்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் தொண்டு நிறுவனம் கிடையாது. ஓ! அப்போ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்? நிதிய பெறுறதுக்கான அந்த படிப்படியான கட்டமைப்பு எப்படி இருக்கு? என்னென்ன ஸ்டெப்ஸ் தாண்டணும்? இதுல ஒரு 4 படிநிலைகள் இருக்கு. முதல்ல இனிஷியல் ரிவ்யூ, ஆரம்ப மதிப்பாய்வு. இதுல உங்க ப்ராஜெக்டோட நோக்கம் அனுபிஸ் எக்கோசிஸ்டமோட பொருந்துதான்னு பாப்பாங்க. சரி, அதுக்கப்புறம்? 2வது இன்டெப்த் எவாலுவேஷன், ஆழமான மதிப்பீடு. இதுதான் ரொம்ப கஷ்டமான கட்டம். டெக்னிக்கலாவும் பிசினஸ் ரீதியாகவும் உங்க ப்ராஜெக்ட் வேலை செய்யுமா அலசுவாங்க. 3வது ஸ்டெப் அக்ரிமெண்ட் சைனிங், ஒப்பந்தம் கையெழுத்திடுதல். இறுதியா தான் அந்த வளங்களுக்கான அணுகல், ரிசோர்ஸ் ஆக்சஸ் கிடைக்கும். வெறும் ஐடியாவை மட்டும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு போனா போதுமா? இல்ல ஏதாவது விரிவான டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்களா? வெறும் ஐடியா எல்லாம் வேலைக்கே ஆகாது. 3 முக்கிய ஆவணங்களை அவங்க கட்டாயம் கேக்குறாங்க. 1 ப்ராடக்ட் டாக், உங்க ப்ராடக்ட் என்ன, அதோட டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சர் என்னன்னு விளக்குற ஆவணம். 2 இன்டராக்ஷன் பிளான், யூசர்கள் உங்க ப்ராடக்ட்டை எப்படி பயன்படுத்துவாங்கங்கிற வரைபடம். ம். 3வது? 3வது GTM ஸ்ட்ராட்டஜி, அதாவது கோ டு மார்க்கெட் உத்தி. இந்த GTM ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன? கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன். அதாவது நீங்க ஒரு சிறந்த ஆப்பை உருவாக்கிட்டீங்கிறது மட்டும் போதாது. அந்த ஆப்புக்கு முதல் 10,000 யூசர்களை எப்படி உள்ள கொண்டு வர போறீங்க, அதுக்கான மார்க்கெட்டிங் பிளான் என்ன, அவங்களுக்கு எப்படி இன்சென்டிவ் கொடுப்பீங்க, இது அத்தனையும் அடங்கிய ஒரு தெளிவான பிசினஸ் பிளான் தான் இந்த GTM ஸ்ட்ராட்டஜி. அப்போ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா செக் பண்ணுவாங்க போலயே. ஆமா, இந்த 3ஐயும் அவங்க கடுமையா மதிப்பீடு செஞ்சு செயல்படுத்தும் திறன் மற்றும் தயாரிப்போட முதிர்ச்சி இருந்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு அனுமதிப்பாங்க. சரி, இந்த இரும்பு கோட்டை மாதிரி இருக்கிற சோதனைகள் எல்லாம் தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சுனே வச்சுப்போம். அவங்களுக்கு எப்படி இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுது? பணத்தை அப்படியே மொத்தமா கொடுத்துருவாங்களா? இத தப்பா பயன்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கே. அதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. பணத்தை முன்கூட்டியே அள்ளி கொடுக்கறதில்ல. இது முற்றிலும் பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலானது. ஓ! செயல்பாட்டை பொறுத்து தான் பணமா? ஆமா, அவங்க நீண்டகால மதிப்பை காப்பாத்த 3 வித்தியாசமான இன்சென்டிவ் மாடல்ஸ் வச்சிருக்காங்க. முதலாவது டெக்ஸ் லிக்விடிட்டி கிராண்ட். இது உண்மையான ட்ரேடிங் வால்யூம் அடிப்படையில வழங்கப்படுது. அதாவது சும்மா போலியான அக்கவுண்ட்களை வச்சு எண்களை பெருசா காட்டுனா பணம் கிடைக்காது. உண்மையாவே மக்கள் ட்ரேடிங் செஞ்சா மட்டும்தான் இந்த மானியம் கிடைக்கும். இது வாஷ் ட்ரேடிங் மாதிரி ஏமாற்று வேலைகளை தடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி. சூப்பர். 2வது மாடல் என்ன? 2வது CX லிஸ்டிங் கிராண்ட். ஒரு புது திட்டம்,
உலக அளவுல புகழ்பெற்ற மையப்படுத்தப்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள்ல பட்டியலிடப்பட்டா அந்த திட்டத்தோட நம்பகத்தன்மை அதிகரிக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அப்படி பெரிய தளங்கள்ல தங்களோட டோக்கனை பட்டியலிட செய்யற திட்டங்களுக்கு அத பாராட்டுற விதமா இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுது. அருமை. 3வது மாடல். மூணாவது, கம்யூனிட்டி growth கிராண்ட். இது யூசர்களோட சமூக அளவிலான வளர்ச்சிக்கானது. சோஷியல் ஃபை மற்றும் ஏஐ ஏஜென்ட் மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல இது அதிகமா பயன்படுத்தப்படுது. சோஷியல் ஃபை. அது என்ன சோஷியல் ஃபை? சோஷியல் ஃபினான்ஸ் அப்படிங்கறதோட சுருக்கம் தான் சோஷியல் ஃபை. இப்போ நீங்க ட்விட்டர் இல்லைனா ஃபேஸ்புக் பயன்படுத்துறீங்க, பல நல்ல பதிவுகளை எழுதுறீங்க. அந்த தளங்கள் உங்க டேட்டாவை வச்சு விளம்பரம் மூலமா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா? கண்டிப்பா இல்ல. ₹1 கூட கிடைக்காது. இங்க உருவாக்குற சோஷியல் மீடியா பதிவுகளுக்கும் உங்க நெட்வொர்க்குக்கும் நீங்களே ஓனரா இருந்து அது மூலமா நீங்களே வருமானம் ஈட்டுறது. இது போன்ற திட்டங்கள்ல எத்தனை யூசர்கள் வராங்க, அவங்க எவ்வளோ ஆக்டிவா இயங்குறாங்கங்கிறத பொறுத்து இந்த மானியம் வழங்கப்படுது. இது எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. அனூபிஸ் லேப்ஸ் வெறும் ஒரு முதலீட்டு நிறுவனம் அப்படிங்கிற எல்லைய தாண்டி மொத்த வெப்3 உலகத்துக்கும் ஒரு புதிய ஸ்டாண்டர்டை உருவாக்க நினைக்குது. சரியா சொன்னீங்க. மூலதனம், டிராஃபிக், பிராண்ட், உள்கட்டமைப்பு, அப்புறம் NFT ஊக்கத்தொகை, இந்த 5 மதிப்பு இயந்திரங்களையும் ஒன்னா இணைச்சு ஒரு மாபெரும் வலைய அவங்க பின்னியிருக்காங்க. ஆமா, இந்த 5 இயந்திரங்களும் தனித்தனியா செயல்பட முடியாது. இவை எல்லாமே ஒன்னோடு ஒன்னு ஒரு சிக்கலான ஆனா ரொம்ப நேர்த்தியான முறையில இணைக்கப்பட்டிருக்கு. அவங்க மிகப்பெரிய இலக்குகளை நிர்ணயிச்சிருக்காங்க. உயர்தரமான திட்டங்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றது, பிரைவசி நெட்வொர்க் யூசர்களோட எண்ணிக்கைய பன்மடங்கு பெருக்கிறதுன்னு ஒரு முழுமையான வெப்3 சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்க போறாங்க. ஆமா, அவங்களோட இலக்கு ரொம்பவே பெருசு. நீங்க ஒரு டெவலப்பராவோ இல்ல எதிர்கால இணையம் எப்படி இயங்கும்னு தெரிஞ்சுக்க நினைக்கிற ஒரு சாதாரண யூசராகவோ இருந்தா இந்த அனுபிஸ் மாடல் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பாடம். மூலதனத்தை விட யூசர்களோட பங்களிப்புக்கு அதிக முக்கியத்துவம் தர்ற இந்த கான்ட்ரிபியூஷன் ட்ரிவன் மாடல் இணையத்தோட எதிர்கால கட்டமைப்பையே மாத்த போகுது. இத நாம ஒட்டுமொத்த உலகளாவிய பொருளாதார கண்ணோட்டத்துல பார்த்தா ஒரு மிகப்பெரிய சிந்திக்க வேண்டிய கேள்வி ஒண்ணு எழுகிறது. நாம ஆரம்பத்துல பேசின அந்த விசிக்கள் முதலீட்டாளர்கள் ஞாபகம் இருக்காங்களா? ஆமா, 90% லாபத்தை எடுக்கிற விசிக்கல் அவங்கதான். அனுபீஸ் லேப்ஸ் எதிர்பார்க்கிற மாதிரி முழு வெப்3 உலகமும் இந்த யூசர் சாவரினிட்டி, அதாவது பயனாளர் இறையாண்மைங்கிற நிலையை அடைஞ்சிட்டா அதிகாரம் முழுசும் அந்த நெட்வொர்க்கை உருவாக்குற டெவலப்பர்கள் மற்றும் அதை இயக்கிற யூசர்களோட கைக்கு போயிட்டா அந்த பாரம்பரிய விசி நிறுவனங்களுக்கு அப்புறம் என்னதான் வேலை இருக்கும்? அது ஒரு மிக சிறந்த கேள்வி. அவங்க மொத்தமா காணாம போயிடுவாங்களா? அதுதான் முக்கியமான சிந்தனை. வெப்3 உலகத்துல நடக்கிற இந்த $100 மில்லியன் பரிசோதனை வெற்றி பெற்றா வெப்2 உலகத்துல இருக்கிற சாதாரண ஸ்டார்ட் அப்களும் முதலீட்டாளர்களோட ஏகபோக கட்டுப்பாட்டை மீறி கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கும் இதே மாதிரி மாடல் வேணும்னு கேட்பாங்களா? கண்டிப்பா. எங்களுக்கும் இதே போல பங்களிப்பாளர் மைய மாடல் தான் வேணும், யூசர்களுக்கே அதிகாரத்தை கொடுக்கிற இந்த அனுபிஸ் இன்குபேஷன் என்ஜின் மாடல் தான் வேணும்னு கேட்க தொடங்குவாங்களா? இது வெறும் வெப்3க்கான ஒரு டெக்னாலஜி மாற்றம் மட்டுமா, இல்ல பல 100 வருஷமா உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தி வர்ற பாரம்பரிய முதலீட்டு முறைக்கே வரப்போற ஒரு பெரும் தலைகீழ் மாற்றத்தோட தொடக்கமா? வாவ்! ஆமா, உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்ட் எப்படி சமூக பொருளாதாரத்தை மாத்திர ஒரு விவாதமா மாறுச்சுங்கிறத இப்போ நாம பார்த்தோம். மூலதனத்தோட சக்தி உண்மையாவே யூசர்களோட கைக்கு மாறுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதுக்கான விடை காலத்தோட கைகள்ல தான் இருக்கு. நிச்சயமா. இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இணையத்தோட அடுத்த அத்தியாயத்தை பத்தின இன்றைய தேடலை நம்ம நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த ஆழமான அலசல சந்திப்போம்.